2 நாள் லீவுக்கே கழுத்த இருக்காங்க. அதுவே 2 மாதம் லீவு வேறு வரப்போதே. ஊருக்கு ஓட போகிறேன். ஐயா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நீ வந்து உங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்க. அவளு அதான் நீ போயிட்டு யார் எனக்கு அம்மாவாக இருக்கா? இந்தா வெளியே போடு. சொல்லுங்க இன்னைக்கு நீங்க கொடுங்கம்மா, என்ட்ரி கொடுங்க. வணக்கம். வணக்கம். என்ன பண்ண வருவாங்க? வணக்கம் அந்தோனி அழுப்புறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கறியா? கொண்டாங்க வாங்க, கொண்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? திருப்பூர்ல உங்கள் மீனவனை கடை திறப்பா, மீன் கடை திறப்பா. அதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த வீட்டில் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். அதனால காலையிலே ஹோட்டலில் பூரியை வாங்கி தின்னுட்டு 1 கிலோ கறியும் வாங்கிட்டு வந்துட்டான் மதியாச்சு. ஏய் இந்த கறியை என்ன பண்ண போகிறோம்னா சூப்பராக உப்பு கறி போட்டு போகிறாங்க. சாப்பாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. குழம்புக்கு உப்பு கறி வச்சிருந்தி. குழம்புக்கு ஏதாவது மீன் பார்ப்போம். மொத்தத்தையுமா உப்பு கறி வச்சாலும் தெரியும். நீங்களாம் சாப்பிடுறீங்க. இளவரச வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கே நம்ம உப்பு கறி வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளாச்சு. நவலுமா எந்த இதெல்லாம் கொட்ட போகிறேன். அம்மா இதுலேயே கொட்டுங்க. நல்லா வறட்சி நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் ஸ்கூலா மதியம் ஸ்கூலோடா? சரியா நல்லா அம்மா நீ இப்போ தண்ணி ஊற்றுறத காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு செடி தண்ணி ஊற்றுறியாமா? தியோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு தண்ணி செடிகளுக்கு தண்ணி போடுற எடுத்துக்கிறியா? 6 மணிக்கா தான் வேலை கொடுக்கணும் நினைக்கிறேன். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு எல்லா செடியோடையும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று பேசிட்டு போங்க. நாளைக்கு கருவா உச்சி இந்த மறக்காம போவானே எடுத்து வச்சுரு எங்கள் டீச்சருக்கு. அதனால சொல்ல போகிறேன். எந்திட்டா எப்படி இதை கொண்டு எடுப்போ சமைக்கிற இடத்துக்கு கொண்டு போங்க. எங்கே போய் அங்கே அங்கே பெரியமா உட்காந்துருக்காரு உள்ளுக்கு. மாடி படிக்கல கமிச்சு அங்கே கொண்டு போங்கட்டா. சரியா கழுவியாச்சு. வாங்க போய் வரட்ட போகலாம். அதுக்குள்ள வரட்ட பூரா அங்கே வாங்க. அங்கே ஃபுல்லாக ஒருத்தன் சாலை எடுத்து கருவாடு போடுறதுக்காக அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறுங்க சொன்னா சோறம் அடிச்சாச்சு. மிளகு ரசத்துக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா ரசத்துக்கு புளியை கரைச்சி தக்காளி எல்லாம் போட்டு பேசி எடுத்து வச்சிருக்கான். கொத்தமல்லி சொல்லவே இல்லை. கொத்தமல்லி சொல்லுங்க. தக்காளி மட்டும்தானா? அதானே கொத்தமல்லி சொல்லணும்லண்ணா. ஜஸ்டினே வயசு வயிற்றுல அப்படித்தான். என்ன பெரியம்மாக்கு 35 வயசா? உங்க அப்பாவுக்கு 32, எனக்கு 33 வயசு. பாத்தியா சேர்த்து மாதிரி. மிளகு ரசம் ரெசிபி வேணும்னா கேளுங்க, எங்க அக்காட்ட கேட்டு சொல்றேன். ஏன் கேவலமா இருக்கு? ஏன் எல்லா வரையும் சொல்லு. இங்க ஜஸ்ட் மூணி மட்டும் எடுத்தாமே. மனிஷா அப்படியே வத்தட்டப்பா. அப்படியே கர்றாப்பல. மோனிசாக்கு மைண்ட் வைஸ் எதுக்கு நம்ம உள்ள வந்தோம்? பொறுக்கி சட்டி உப்பு கறி போடுறதுக்கு சட்டி வேணுங்க. இங்க பாரு அம்மா, இங்க பாரு. இவங்க 2 பேரும் ஹார்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை மகளும் மாமா மகளும் 2 பேரும் இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கு அந்த பக்கமா. வேணாம்ப்பா நஞ்சிருவான். ஐயோ அவன் குண்டாமா நச்சிருவாடா அவனுங்க. எங்க சியான்சியும் இல்லைங்கண்ணா உள்ள ஒயிட்டாளுங்க விடாங்கண்ணா. இல்ல என்ன வச்சுட்டு ஓடிட்டானுங்க. நாங்க இப்பதானே விளையாடுறோம். சட்டை பிடிச்ச ஸ்கிரீனு
மத்தலோட வந்தா எந்த ஊரு? கொண்டாங்க. நீங்க கிறிஸ்டினா முஸ்லிமா? நான் எந்த ஊருமே இல்லை. உனக்கு கொஞ்சம் வேணுமா? ரசத்தை இதுல கொட்டிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இதெல்லாம் சோற கொடுத்து நாளைக்கு ஆக்கிக்கலாம், ஊற்றி முடிச்சுடுவோம். ஜஸ்டின் உட்காந்துட்டு கூட ஜஸ்டின் வேலை கொடுக்கணுங்க. நம்ம போய் பட்டலாம். என்னமோ ஒரு 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 உட்காந்துருக்கல ஜஸ்டின் அப்படியே முடிச்சிருக்கோம். ஒரு பச்சை கல்லையே 3 பீஸ் பிக்கிறேன். பூங்கேரி போடுறதுக்கு நிறைய வத்தல் பிச்சாதான் நல்லா இருக்கும். காஷ்மீர் வத்தல் வாங்கணும்னா ஜஸ்டின். கைய கேமரால பார்க்க செமையா வெள்ளையா இருக்கு. ஆண்டவரே, கைய பார்க்க வெள்ளையா இருக்கு. ஐயோமா கைய பாக்குறோட மூஞ்சிய பத்திர செத்து போயிருவோமா? செதறிடுவேன் மூஞ்சிய பார்த்தா. காஷ்மீர் வத்தல் தான் மரிதாஸ் காஷ்மீர் வத்தல் தான் நல்லா. காசியா ஸ்கூலுக்கு அனுப்பி கொடுத்து கொஞ்சம் நீ குண்டால இருக்க. புகைய மறைச்சாதான் சோழி முடிஞ்சு. சோறு வேலை கூட பாக்குறோம். காலையில பிள்ளைகளுக்கு தான் பாக்குறோம். வாங்கடா உங்களுக்கு சோற இதனும் ஒரு நாள் படுத்தாட்டு பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காம இருக்க முடியுமா? போங்கடா. யார் சொன்னா? 2 வேலைங்க வச்சுட்டு வேம தூக்கு. ஐயா ஆண்டவரே, இவன் வேற வாய் வைக்கல. பேடா புது இடையில இந்த பேசக்கூடாது. ஐயா சாக்கிறதான் சொன்னீங்க, உனக்கும் எனக்கு மடத்துல இருக்க மாட்டான். அது இளவே தான் நடக்குது எனக்கு. ரசம் ரெடிடா. இனிமே ரசம் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்து உப்பு கறி வைக்க போகிறோம். சட்டி அடுப்பு வச்சாச்சு. வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிச்சு. கடையை நடிச்சிருச்சு. நிறைய வத்தலும் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெடிடா, கொஞ்சம் வெடிடா. சொல்லலாமா? கேமராமேன் ஈரலை காணுமே. பூக்கறிக்கு வந்து மெயினே உப்பு தான். கொஞ்சம் சூப்பராகவே போடுவோம். இந்த சால்ட் பிஸ்கட்டு இந்த லேசெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடக்கூடாது. உப்பு கறிக்கு வந்து நல்லா ரியல் டேஸ்ட் கிடைக்கணும்னா தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது. அதுவே தண்ணி விடும். அது மூடி வச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். எதுக்கு தண்ணி விடும் நான் சொல்றேன். கனவா தண்ணி விடும், இறால் தண்ணி விடும், இது கறி கோழிக்கறி தண்ணி விடும். அதனால நானும் நண்டு கூலி சங்கு சதை சம்சுல தண்ணி விடும். தக்காளி வெங்காயத்துல விட்டு தண்ணி தான். ராடு கனவா நண்டு கிண்ட எல்லாமே தண்ணி விடும். அவனும் வாட்டுட்டாங்க வச்சுக்கான். ஆனா மூடி வச்சுட்டு எடுக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு. காய்கறிக்கு எப்படி ஒரு சிலது தண்ணி காய் இருக்குமோ அதே மாதிரி இது இருக்கும். அதனால அதுல உள்ள தண்ணியே போகுது. கரெக்டா வேக சரியா இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த உப்பு கறியோட டேஸ்டே மாறுது. தண்ணி நம்ம என்ன சொல்லணும், இப்படி உட்காந்து கட்டையை மட்டும் எடுத்து போட்டுட்டே இருக்கணும். யாருங்க இந்த ராக்கெட் இடத்துல வேலை பார்த்தாலும் இதுதான் அந்த சாம்பல் மாதிரி ஆகிடும். பாருங்க, மூடி வச்ச உடனே நம்மளுக்கு தேவையான ஒரு தண்ணி அப்படியே வளர்க்கணும். சோறு ரெடி ஆகிட்டு, ரசம் ரெடி ஆகிட்டு, உப்பு கறி ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம்.
டான்ஸ் இல்லாதனால இன்னைக்கு நம்ம சாப்பிடும் முதல் சொல் ரொம்ப நாள் ஆச்சு பானையை திறந்து முதல் சொல் கிளாஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளாஸ் இரண்டாட்டின சோறு அக்கா வச்ச ரசம் நான் வச்சுட்டேன் ஆளுக்கு ஒரு வேலை சோறு ஒரு ரசம் ஒரு கறிக்கு 3 பேர் வேலை வாங்குறோம் ஆனாலும் முடியாது மயக்கமாக இருக்குது கேமராமேனுக்குலாம் இப்போ நாக்கு ஊடும் கேமரா ஒரு 2 கோப்பை ஜூஸ் அடிச்சுட்டு எனர்ஜியாக நான் கணக்கிட்டு தான் இப்பச்சா சாப்பிடுமா என்னது கறியா என்னது போக மாட்டேன் கலரை பார்த்தாங்க அது ஏன் தெரியல புதிய டேஸ்ட் மட்டும் எந்த கடையிலையும் வர மாட்டேன் சாப்பாடை பார்த்தே ஒரு ஆளுக்கு சொல்லு உப்பு கறிக்கு பழைய கஞ்சி இருந்துச்சுனுங்களேன் அதை விட மரண சாப்பாடு உலகத்தில் இருக்கான்னு இருந்தேன் இந்த வெயில் நேரத்துக்குலாம் ஒரு நேரத்துக்கு பழைய கஞ்சியை போட்டு சும்மா கருவாடு வதக்கி இல்லை உருளைக்கிழங்கு வதக்கி இந்த மாதிரி உப்பு கறி போட்டு சாப்பிடுங்களேன் சூப்பராக இருக்கும் அங்கே வந்து மழை காலத்தில் மட்டும்தான் கஞ்சி அதிகமாக போட்டு கொடுக்கும் வெயில் காலத்தில் வந்து கஞ்சி நம்ம ஆக்கணும் சோறப்பெல்லாம் தின்றுறது எங்கே கஞ்சி போடுறது மத்தியானம் சோறு திங்காம காலையில் வாங்கிட்டு பூரி தின்னு தான் 35 ஒன்றா இந்த பூரி நீங்கள் சாப்பிடுங்க பூரி எனக்கு தான் வரும். அப்புறம் என்ன நீ சாப்பிட்டு சோறு தின்னு. அது போட்டுங்க சோறு மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிட்டு டயட்டாடா இருக்கிற உடம்புக்கு டயர்டு பழக்கம் தான் போகிறது ஆல்ரெடி சொல்லிட்டு நல்லா அருமையான சாப்பாடு இங்கே யாருக்கெல்லாம் உப்பு கறி பிடிக்குன்னு சொல்லிட்டு கம்மலில் சொன்னாங்க ஆடியன்ஸ்லாம் தாங்க முடியும் சைடில் வெக்கமாக வருது எங்கள் மாமா நினைக்காம போகுது அதான் போயிடுச்சுட்டு உள்ள இறங்க மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்